சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் எம்எல்ஏவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் எம்எல்ஏவுக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு எமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், தற்போது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் எம்எல்ஏவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன மதன்? அதாவது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் எம்எல்ஏ செயல்பட்டு வந்தார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கேரள மாநிலம் இடுக்கி தீர்மேடு பகுதியை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் ராஜ்குமார் வீட்டு வேலை செய்வதை அனுப்பி வைத்திருந்தார். ஒரு சில நாட்களிலேயே தன்னுடைய தாயாரை போன் மூலமாக தொடர்பு கொண்ட சிறுமி தன்னால் இங்கு இருக்க முடியவில்லை, தன்னை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார் என உடனடியாக ராஜ்குமார் தன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதை தொடர்ந்து தன்னுடைய மகளை அழைத்துச் செல்வதற்காக சிறுமியின் பெற்றோர் கேரளாவிலிருந்து கிளம்பி பெரம்பலூர் வந்தபோது ராஜ்குமாரின் நண்பர் ஜெய்சங்கர் சிறுமியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு சிறுமியின் உடல்நிலை செய்த காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அந்த சிறுமி அங்கு சிகிச்சை பலனில் இறந்து போனார். இது தொடர்பாக தன்னுடைய மகளின் அந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினர் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். பிரேத பரிசோதனையின் போது சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்படும் தெரிய வந்தது. இதை தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார், அவருடைய நண்பர்கள் ஜெய்சங்கர், அன்பரசு, மகேந்திரன், விஜயகுமார், ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேர் மீது ஆள்கடத்தல், கற்பழிப்பு, மரணத்தை ஏற்படுத்தல் மற்றும் பேருந்துகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு செய்யப்பட்டு இந்த முன்னாள் ராஜ்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது தொடர்ந்து பெரம்பலூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது இது போன்ற முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் தொடர்பான வழக்குகள் விசாரிப்பதற்கு சென்னை கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டிடத்தில் சிறப்பு நீதிமன்றம் தற்போது இங்கே துவங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்குகள் அனைத்தும் இங்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் இத்தனை ஆண்டுகள் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது இவர்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டும் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் உள்ளிட்டோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 42,000 ரூபாய் அபராதம் விதித்து தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை பெரம்பூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் எம்எல்ஏவாக இருந்த ராஜ்குமாருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் அளிக்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.